இது? ஜானி, எப்பப்பா வந்த? என்ன பயந்துட்டியா? இப்படி கண்ட கண்ட சத்தத்தை எல்லாம் டேப் பண்ணி கொண்டாந்து ஏப்பா என் உயிர் எடுக்கிற? முதல்ல இதை ஆஃப் பண்ணுப்பா. ஆமா, வரதுக்கு இத்தனை நாளா? அது அப்புறம் சொல்றேன். முதல்ல ஏதாச்சும் இறை கிடைக்கிறது கூட இருக்கா பாரு. இருக்கு, அத சொல்றதுக்கு தானே 2 நாளா தேடிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்? 3 நாளைக்கு முன்னால ஜாக்பாட்ல ஒரு ஆந்திராக்காரனுக்கு 8 லட்சம் ரூபாய் விழுந்திருக்குது. இப்ப அவன் ஹோட்டல் அனுரீட்டாவில தங்கி இருக்கிறான். ரூம் நம்பர் 205, வயசு 50, பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமில அர்ச்சனா ப்ரோக்ராமுக்கு முன் வரிசையில 3வது சீட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கான். அப் டு டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில இருக்கு. என்ன சொல்ற? பாட்டி எப்படி? ஏழியா பணக்காரன்? 4 தலைமுறையா லட்சாதிபதியா. அவனுக்கு இந்த 8 லட்சம் 8 கடலை உருண்ட மாதிரியா. நிச்சயமா தெரியுமா? நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? அப்ப எனக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கி. எதுக்கு? அர்ச்சனா கச்சேரி கேட்கவா இல்ல ஆந்திராவை மொட்டை அடிக்கவா? 2க்கு சேர்த்து. அண்ணா அண்ணா அண்ணா, இந்த உலகத்துக்கு வாங்கண்ணா. நம்ம காலம் இப்படியே போயிடாது. போலீஸுக்கு நம்ம கைரேகை மாட்டல, அதனால தப்பிச்சு வெளியே இருக்கிறோம். மாட்டிருச்சு, நம்ம கைக்கு விலங்கு நிச்சயம். அதெல்லாம் எதுக்குடா இப்ப சொல்றேன்? வேண்டாம், அர்ச்சனா பொண்ணு உன் மேல உசிரியே வச்சிருக்குது. எக்கச்சக்கமா சொத்து இருக்குது. பேசாம அந்த பொண்ணை கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்லயே போய் செட்டில் ஆயிரு. எனக்கு அவுட் ஹவுஸ்ல இடம் கொடு. நானும் உன் பின்னாடி உட்காந்து வாய் நிறைய சாப்பிடறான்பா. எனக்கு கல்யாணம் ஆசையே இல்லை. அடம் பிடிக்காத. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காமலே மாமியார் வீட்டுக்கு போக வேண்டி வந்துடும். அப்புறம் அங்க இருந்து வெளியே வந்தா உன்னை எவ்வளவு திரும்பி பார்க்க மாட்டான். பேசாம அர்ச்சனா கிட்ட போய் நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிரு. இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன புருஷன் அடிக்கிற கேவலம் அர்ச்சனா குறவேன். சொன்னா கேளுப்பா. நான் சொல்றது கேளு. என்னப்பா புரியாதா உனக்கு? நீ சரின்னு சொல்லாம நான் விட மாட்டேன். சொன்ன விட மாட்டேன். அவன் வெட்டிட்டான், நாம அலையறோம். யாருப்பா அது? ஒன்னதானே யாரு? சாண்டி, நீயா? என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற? என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நானே தான். உன்னால என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? போலீஸ் உன்னை தேடிச்சு, அப்புறம் என்ன தேடிச்சு, யாருக்கும் தெரியாம இங்க வந்து தோட்டக்காரனா உட்காந்துக்கிட்டேன். உன்னை யாருப்பா கொலையெல்லாம் செய்ய சொன்னா? ஆளே மாறிட்டிய. நீச்சு கூட மாறி இருக்குது. ஆமா. ஏன்பா இப்படி கொலைக்கு மேல கொலையா பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எத்தனை தடவைப்பா தூக்குல தொங்குவ? அந்த அர்ச்சனா பொண்ணு வேற பாவம், உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குது. கச்சேரிக்கு போறது இல்லையா, பொட்டு வைக்கிறது இல்லையா, பூ வைக்கிறது இல்லையா, நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அர்ச்சனா என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்டேன்? அதான்ப்பா பாருங்க, நீ என்னடா அப்படி கொலைக்கு மேல கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறிய? என்னப்பா என்னையே ஒரு மாதிரியா பாக்குற? என்னப்பா நீ பாட்டுக்கு போற? நான் மாட்டிக்கிட்டேன்னு போடுறாங்களோ? உனக்கு என்ன, ஜெயில இருந்து வெளியே வந்தோன்னா அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஏசி ரூம்ல இருப்ப. நான் கடத்தரவு அலையணும்பா. ஏதாவது கைவசத்துல பணம் இருந்தா கூட அந்தமான் இந்தமான் போயிடுறேன். என்ன அவன் பாட்டுக்கு போறான்? கள்ளத்தோணியில போக சொல்றானா? இவனுங்களை நம்பினாலே இதுதான்.